1448 ஆண்டுக்குரிய முதல் மாதம் முஹர்ரம் தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாடு நடைபெற்றது. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நாட்டின் பல்வேறு இடங்களில், கிழக்கு மாகாணம், வட மாகாணம், அதே போல் புத்தளம் போன்ற பகுதிகளில், மேல் மாகாணத்திலெல்லாம் 16க்கும் மேற்பட்ட இடங்களில் பிறை கண்ட தகவல்கள் வந்திருக்கின்றன. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹில் குர்ரில் மயாமீன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று மாலை மக்ரிப் தொழுகை அடுத்து கொழும்பு பெரிய பள்ளி வாசலில் புதிய ஹிஜ்ரி ஆண்டான 1448 ஆண்டுக்குரிய முதல் மாதம் முஹர்ரம் தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாடு நடைபெற்றது. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நாட்டின் பல்வேறு இடங்களில், கிழக்கு மாகாணம், வட மாகாணம், அதே போல் புத்தளம் போன்ற பகுதிகளில், மேல் மாகாணத்திலெல்லாம் 16க்கும் மேற்பட்ட இடங்களில் பிறை கண்ட தகவல்கள் வந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த தீர்மானம் உங்களுக்கு தரப்படுகிறது. ஹிஜ்ரி 1448 புனித முஹர்ரம் மாதத்திற்கான தலைப்பிறை நாட்டில் தென்பட்டதற்கான ஊர்ஜிதம் செய்யப்பட்ட சாட்சியங்கள் கிடைக்கப்பெற்றமையினால் 2026 ஜூன் மாதம் 16ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை மாலை மக்ரிப் புனித முஹர்ரம் மாதத்தை ஆரம்பிப்பதென கொழும்பு பெரிய பள்ளி வாசல் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றது. ஹிஜ்ரி 1448 புனித முஹர்ரம் மாதத்திற்கான தலைப்பிறை தீர்மானிக்கும் மாநாடு துல்ஹிஜ்ஜா பிறை 29வது நாளாகிய 2026 ஜூன் மாதம் 16ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை மாலை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து கொழும்பு பெரிய பள்ளி வாசலில் எனது தலைமையில் நடைபெற்றது. இதன் போதே மேற்படி தீர்மானம் உத்தியோகபூர்வமாக மேற்கொள்ளப்பட்டது. கொழும்பு பெரிய பள்ளிவாசல் நிர்வாகிகள், கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறைக்குழு உறுப்பினர்கள், அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா பிறைக்குழு மற்றும் முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்கள பிரதிநிதிகள், இலங்கை வளிமண்டலவியல் திணைக்கள சிரேஷ்ட உத்தியோகத்தர் ஆகியோர்களின் பங்கு பற்றுதல்களுடன் மேற்படி தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதன் பிரகாரம் புனித தாசுஆ மற்றும் ஆஷூரா தினங்களாக முறையே 2026 ஜூன் மாதம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை 25ஆம் மற்றும் 26ஆம் திகதிகளில் அனுஷ்டிக்கப்படும் எனவும், ஹிஜ்ரி 1448 சஃபர் மாதத்திற்கான தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாடு எதிர்வரும் புனித முஹர்ரம் பிறை 29வது நாளாகிய 2026 ஜூலை மாதம் 15ஆம் திகதி புதன் மாலை கூடும் எனவும் முடிவு செய்யப்பட்டது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நாம் இஸ்லாமிய ஒரு புத்தாண்டிலே இருக்கின்றோம். இஸ்லாமிய புத்தாண்டு மலர்ந்திருக்கிறது. இந்த ஆண்டு எங்களுக்கு பரக்கத்தான ஒரு அமைதியான, ஒரு போர் பதற்றம் இல்லாத ஒரு சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வருடமாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். அத்தோடு இந்த மாதம் முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வுடைய சங்கையான மாதம். அதாவது இஸ்லாத்துடைய சங்கையான 4 மாதங்களில் முதல் மாதம் முஹர்ரம் மாதம். இதை கூறும் பொழுது ஷஹருல்லா, அல்லாஹ்வுடைய மாதம் என்று சிறப்புப்படுத்தி கூறப்படுகிறது. இந்த மாதம் பல நல்ல அமல்கள் மூலமாக ஹயாத்தாக்கப்பட வேண்டிய மாதம். இதை பற்றி குறிப்பிடும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஃலலு ஸியாமி பஅத ரமதான ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அதாவது ரமதான் மாதத்துக்கு பின்னால் நாம் நோக்கக்கூடிய நோன்புகளில் மிக சிறந்த நோன்பு இந்த மாதத்திலே நாங்கள் நோக்கக்கூடிய நோன்பு. அதே போல் இந்த மாதத்திலே பிறை 9, 10, அதாவது ஆஷூராவுடைய தினத்திலே பிறை 10 நாம் பிடிக்கக்கூடிய நோன்பு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நோன்பு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்தஸிபு அலல்லாஹ் அன்ன ஸௌம ஆஷூரா யுகஃபிரு ஸனத்தல்லதி கப்லஹு, அதாவது இந்த மாதத்தில் 10வது நாள் நாங்கள் பிடிக்கக்கூடிய நோன்பு அதற்கு முந்தின ஒரு வருடத்துடைய பாவங்களை மன்னிக்கும் என்று அல்லாஹ்விடம் நான் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் என்று கூறினார்கள். அந்த அடிப்படையிலே நாம் இந்த மாதத்திலே அந்த 10வது நாளோடு அந்த
9வது நாள் நோன்பையும் பிடித்து முழுமையான பலனை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் எங்களுக்கு துணை புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.